Hello guys, this is Vicky from VTech. இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் மேனுவல் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஆர்க்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்தவே உங்களுக்கு வந்து டால்பி டிடிஎஸ் ஆடியோ தாராளமாக சப்போர்ட் பண்ணும். இதில் நம்ம டீகோடர் யூஸ் பண்ணிக்கிற டீகோடர்னு பார்த்தீங்கன்னா FT03 மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆம்பிளிஃபையரு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் போட்டு பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ் அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வேணும்ன்ட்டு நம்ம சொல்லி நம்மளோட பிராண்டிங் நேம் போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணால் உங்களுக்கு நாப் கண்ட்ரோல் லைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ இது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இண்டிவிஜுவல் சேனலோட கண்ட்ரோலு, சப்வூஃபரோட கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா செல்ட்ரு சுவிட்சு. ஆட்ஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து FT03 டீகோடர் ஆன் ஆயிரும். USB எழுத்துனீங்கன்னா USB ஆன் ஆயிரும். இப்போ USBயில் தான் இருக்குது. 5.1 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு FT03 லைனு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலோட பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, சென்டர் சேனலோட கண்ட்ரோலு, ரியர் சேனலோட கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட கண்ட்ரோலு, ஓவரால் மாஸ்டர் வால்யூமோட கண்ட்ரோல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், வெறும் கண்ட்ரோலோட லைன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வியூ மீட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது ஆம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு USB வந்துடும். இப்போ நான் இதில் பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் HDMI ஆர்க்கு, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4-வேல ஸ்பீக்கர் சாக்கெட் அவுட்புட் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் ஏர் இன் கான்செப்டில் செட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் பேக் சைடு. ஒரு 2-பின் மெயின்ஸ் கார்டு வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா KMSோட காம்பினேஷனோட பவர் ஆம்பு போர்டு தான். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 to 6 inch ஸ்பீக்கர்ஸ் லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 inch லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் 10 அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா புனே. ஸோ அங்கே அனுப்பணும் கொரியர். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 4 to 6 inch ஸ்பீக்கருக்கு TDA7265 ஐஜி தான் யூஸ் பண்ணியிருக்கு. 5 சேனலுக்குமே சென்டருக்கு மட்டும் மோனோ பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டுக்கும் ஸ்டீரியோ கான்செப்டில் ஒர்க் ஆகும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா IRF 250ல் 2 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ தாராளமாக இல்லை 8 inch to 10 inch வரைக்குமே சப்வூஃபர் லோட் பண்ணலாம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் KMSோட காம்போ தான். TDA7265 5 சேனலுக்கு 2TR பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு IRF 250 காம்பினேஷனில் மாஸ்ஃபெட்டு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/024 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 8 ஆம்பியர், 10 ஆம்பியர் டிவி ஸ்டிக்கரில் போட்டிருப்பாங்க. 10 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். அதை டிசி பண்ணுறதுக்கு 50 volt 10,000 MFTயில் டிஜிகேப் கெப்பாசிட்டர் போட்டு மெட்டல் டையோட் கான்செப்டில் டிசி பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அனலாக் ஆம்பிளிஃபையர்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். TDA7265க்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. நீட்டாகவே சவுண்ட் எந்த நாய்ஸுமே இருக்காது. ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் UDயோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு சப்வூஃபரோட அவுட் எடுத்து இல்லை இன்புட்டாக கொடுத்து இதோட அவுட் எடுத்து ஸ்பீக்கர் டெர்மினலில் போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt DC சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இந்த 12 voltக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volt SMPS யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கண்ட்ரோல் சுற்றி எரியிற லைட்டுக்கு ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைட்டுக்கு ப்ளஸ் இந்த ஒரு ஃபேனுக்கு இந்த FT03 மினி டீகோடர் இருக்குது. ஸோ இந்த பாருங்க ஆக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு FT03 ஆன் ஆயிரும். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 volt 5 amps SMPSலேருந்து எடுத்திருக்கோம். டீகோடருக்கு ப்ளஸ் லைட்டுக்கு ப்ளஸ் ஃபேனுக்கு இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு SMPSலேருந்து தான் பவர் சப்ளை போகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்குமே இதுலேருந்து தான் லைன் போகுது. ஓகேங்களா? ஓரளவு நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிள் கான்செப்ட் தான். டால்பி டிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT03 மினி டீகோடர் சப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஆர்க்கு, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஓவரால் ஓவர் வியூவாக சொல்கிறேன். ஸோ 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா TDA7265ல் சென்டர் சேனல், சரௌண்ட் சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா IRF 250ல் மாஸ்ஃபெட் கான்செப்ட்டு, பவர் ஆம்பிளிஃபையர் கான்செப்ட் அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 volt 24/024 8 amps HD காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆஸ் யூஷுவல் கஸ்டமைஸாக நம்ம வைண்டிங் பண்ணி செஞ்சு வாங்குறது தான். ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல.
ஸோ பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசி கேப்பில் 50 வோல்ட் 10,000 mAhல டிசி பண்ணி கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இது அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் போர்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பேஸ்டபுள் சப்வூஃபர் ஃபில்டர் எல்லாமே இதுலேயே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 2 சேனல் ஸ்பீக்கர் பொசிஷன். அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் 5 amps SMPS. டால்பி டிடிஎஸ் கான்செப்ட்டுக்கு ஒரு FT03 டிகோடர். ஸோ ஓவராலாக பவர் ஆம்பிளிஃபையர் கான்செப்ட்டு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனலாக் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஹோம் யூஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரேட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நார்மலான பவர் ஆம்பிளிஃபையர் அதாவது டிடிஎஸ் சீரீஸில் போட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹெவியாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட் போட்டு IRF 250 போட்டு 5 சேனலுக்குமே IRF 250 போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 60R 80R வரைக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்.